ரைட் சாய்ஸ் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். கல்வி தொடர்பாகவும் அறிவு வளர்ச்சி தொடர்பாகவும் பல்வேறு தலைப்புகளில் நாம் பார்த்து வருகிறோம். அதில் ஒன்றாக கல்லூரி சேர்க்கையில் செய்யும் 10 மெகா தவறுகள் என்ற தலைப்பில் கல்லூரியில் சேர உள்ள மாணவர்களுக்கு தேவையான பல்வேறு கல்வி சார்ந்த தகவல்களையும் புள்ளி விவரங்களையும் வழிகாட்டுதல் நெறிகளையும் நாம் தொடர்ச்சியாக வழங்கி வருகிறோம். அவற்றில் ஒன்றாக மருத்துவ சேர்க்கை 2020 அது தொடர்பான பல விவரங்களை பல செய்திகளை நாம் கடந்த 2 எபிசோடாக பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம் பார்க்க உள்ளது இந்திய முறை மருத்துவ படிப்புகள். ஏற்கனவே நம்ம மருத்துவ படிப்பு சம்பந்தமாக பார்த்ததுல மருத்துவ படிப்பு என்பது 8 படிப்புகளை கொண்டது. 8 வகையான படிப்புகள் அவற்றில் உள்ளன. MPBS, BDS இது ரெண்டுமே அயல்நாட்டு மருத்துவம் அல்லது ஆங்கிலேய மருத்துவம் அல்லது அலோபதி மருத்துவம் அப்படின்னு பார்த்தோம். மாணவர்கள் முதல்ல சேர விருப்பப்படுறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த படிப்புகளாக தான் இருக்கும். ஆனால் இவைகளை தவிர இந்திய அரசாங்கம் இன்னும் கூடுதலாக 5 வகையான இந்திய முறை மருத்துவ முறைகளை மருத்துவ படிப்புகளாக அங்கீகரித்து அவற்றிற்கான படிப்புகளை வழங்குவதற்கான கல்லூரிகளுக்கும் அங்கீகாரம் அளித்துள்ளது. இந்த படிப்புகள் முடிப்பவர்களும் மருத்துவர்களாகவே கருதப்படுவர். தனது பெயருக்கு முன்னால் டாக்டர் என இணைத்துக் கொள்ளலாம். தனியாக கிளினிக் நடத்தி இவர்களும் மருத்துவம் பார்க்கலாம் அப்படின்றத ஏற்கனவே நம்ம கடந்த 2 எபிசோட்ல நம்ம பார்த்தோம். இன்றைக்கு இந்திய அளவில் அப்படின்றதை விட உலக அளவில் இந்த மாற்று முறை மருத்துவம் அல்லது இந்த இந்திய வழி மருத்துவ படிப்புகள் இவைகளுக்கான தேவை அதிகரிச்சுட்டே வருது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அலோபதி எனப்படுகின்ற அந்த ஆங்கில முறை மருத்துவமானது ஒரு நோய்க்கோ அல்லது ஒரு நோயாளிக்கோ உடனடி சிகிச்சைக்கு அது பெரும் பலனளிக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் சைடு எஃபெக்ட் அதாவது பின்னாளைய விளைவுகள் அப்படின்றது பார்த்தோன்னா அந்த முறை மருத்துவத்தில் அது அதிகம். இன்னைக்கு ஒரு தலைவலி ஒரு வயிற்று வலி அப்படின்னு சொல்லிட்டு போறவனுக்கு ஒரு சில மருந்துகள் கொடுக்குறாங்க, ஒரு சில இன்ஜெக்ஷன் போடுறாங்க. அப்போ அது உடனடி தீர்வு கிடைச்சிருது. ஆனால் அதுவே அடிக்கடி எடுத்துக்கொள்ளும் போது பின்னாளில் அவர்களுக்கு வேறு விதமான உடல் உபாதைகள் நோய்கள் வருவதற்கு இந்த மருந்துகளே இந்த ஊசிகளை இந்த மாத்திரைகளே ஒரு சில சூழ்நிலைகளில் காரணமாக அமைது. ஆனால் இந்த மாற்று முறை அல்லது இந்திய முறை மருத்துவ படிப்புகள் சொல்லக்கூடிய மற்ற முறையிலான மருத்துவங்கள்ல இந்த சைடு எஃபெக்ட் அவ்வளவு இல்லை அல்லது முற்றிலும் அவைகள் இல்லை என்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த காரணங்களால ஒரு சில நோய்களுக்கு இந்த அலோபதி மருத்துவத்தை விட இந்த மாற்று முறை மருத்துவங்கள் மிகுந்த பயனளிப்பதாக உலகம் முழுவதும் நம்பப்படுகிறது, ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அப்போ இந்த மாற்று முறை மருத்துவம் படித்தவர்களுக்கும் இன்றைக்கு தேவை அதிகரித்து கொண்டே வருகிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை. அப்போ அதிக மதிப்பெண்கள் நீட்டில் பெற்ற மாணவர்களுக்கு இந்த MBBS சீட் எளிதாக கிடைத்து விடலாம். பட் மருத்துவம் தான் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கனவு கண்ட பல மாணவர்களுக்கு ஏதோ காரணங்களால் நீட்டில் அதிக மதிப்பெண்கள் பெற முடியலன்னா அவர்கள் மருத்துவமே படிக்க முடியாதா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு பதிலாக விடையாக நமக்கு கிடைத்திருப்பது தான் இது மாற்று முறை மருத்துவங்கள். இந்த படிப்புகளும் மருத்துவ படிப்புகளாக அரசால் அங்கீகரிக்கப்பட்டு இந்த படிப்பை முடிப்பவர்களும் அரசு மருத்துவராக தேர்வு செய்யப்படுகிறார்கள். அப்படின்னும் போது அந்த MBBS கிடைக்காத மாணவர்கள் மருத்துவத்துறையை விட்டு வேற படிப்புகளை நாடி போக வேண்டிய அவசியம் இல்லாமல் இதுல எந்த படிப்புகளுக்கு அவர்களுக்கு இடம் கிடைத்தாலும் தயங்காமல் தவறு செய்யாமல் படிப்பை எடுத்து சேரலாம். வேற படிப்புக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வகையான படிப்புகள் என்னென்ன இருக்கு, தமிழகத்தில் எத்தனை கல்லூரிகளில் அந்த படிப்புகள் நடத்தப்படுகின்றன, எவ்வளவு இடங்கள் இருக்கு, அவற்றிற்கான சேர்க்கை எப்படி நடைபெறுகிறது என்பதை மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த இந்திய முறை மருத்துவ படிப்புகள் என்ற தலைப்பில் முக்கியமான விவரங்களை செய்திகளை உங்களுக்கு இப்போ சொல்லப்படும். இந்த இந்திய முறை மருத்துவ படிப்புகள் என்பன
ஒரு கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னர் வரை இந்திய அரசாங்கம் வந்து இந்த படிப்புகள்லாம் வந்து அங்கீகரிக்கல. ஒன்லி வந்து வெளிநாட்டு மருத்துவம் மட்டும்தான் வந்து அங்கீகரிக்கப்பட்ட படிப்பாக இருந்தது. ஒரு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் வந்து இந்த மருத்துவத்துறையில் ஏற்பட்ட பல மாற்றங்கள் வளர்ச்சி காரணமாக இந்த படிப்புகளையும் அங்கீகரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசாங்கம் வந்து அங்கீகரித்து இன்றைக்கு வந்து நாடு முழுக்க வந்து இந்த மாற்றுமுறை மருத்துவம் தொடர்பான பல மருத்துவ முறைகள் அங்கீகரிக்கப்பட்டு அவற்றிற்கான கல்லூரிகள், தனியார் கல்லூரிகளும் அரசு கல்லூரிகளும் செயல்படுகின்றன. அவற்றில் பல மாணவர்கள் முடித்து இன்றைக்கு வந்து வெற்றிகரமாக அந்த முறையிலான மருத்துவம் செய்து சிறப்பாக இன்னைக்கு வந்து மருத்துவத்தை வந்து மேற்கொள்கிறார்கள். அவற்றில் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த வகையில் பார்த்தோன்னா இந்திய முறை மருத்துவ படிப்புகளாக 5 படிப்புகள் வந்து மத்திய அரசாங்கம் அங்கீகரித்துள்ளது. அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தா, ஹோமியோபதி, ஆயுர்வேதம், யுனானி, இயற்கை அண்ட் யோகா மருத்துவம். இந்த 5 படிப்புகள் தான் இந்திய அரசால் வந்து மாற்றுமுறை மருத்துவ படிப்புகளாக அல்லது மாற்றுமுறை மருத்துவமாக அல்லது இந்திய முறை மருத்துவமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ள படிப்புகள். அதுதான் இந்த படிப்புகளும் பார்த்தா இந்த MPBS BDS போல இவைகள் வந்து 4.5 முதல் 5.5 ஆண்டுகள் வந்து கல்லூரிகள் வந்து மாணவர்கள் வந்து அந்த இன்டர்ன்ஷிப்போட படித்து முடிக்கணும். இது விட்டில் பார்த்தோம்னா இந்த முதல்ல இருக்கக்கூடிய இந்த 4 வகைகள், இந்த 4 வகைகள் படிப்பை ஒரு மாணவன் படிக்கணும் அப்படின்னா அவனுக்கு வந்து நீட் சென்ற ஆண்டு முதல் இந்த படிப்புகளுக்கான சேர்க்கை மாணவர்கள் பெறக்கூடிய நீட் மதிப்பெண்கள் அடிப்படையில் கவுன்சிலிங் அடிப்படையில் தான் இந்திய அளவில் நடத்தப்படுகிறது. சென்ற ஆண்டுக்கு முன்னர் இந்த படிப்புகள் சென்ற ஆண்டு முன்னர் வரை இந்த படிப்புகளுக்கு வந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. ஆனால் சென்ற ஆண்டுகள் இந்த 4 படிப்பும் இந்த MPBS BDS இந்த படிப்புகளோடு இணைத்து இந்த 4 படிப்புகளும் நீட் மதிப்பெண்கள் அடிப்படையில் மட்டுமே இந்த இடங்கள் பூர்த்தி செய்யப்படுகிறது. இந்த இயற்கை மற்றும் இந்த யோகா மருத்துவம் இந்த ஒரு படிப்பு மட்டும் இன்னும் நீட் வந்து இதற்கு மட்டும் வந்து தேவையில்லை. நீட் மதிப்பெண்கள் நீட் தேர்வு எழுதாமலேயே ஒரு மாணவன் +2ல் தான் பெறக்கூடிய மதிப்பெண்கள் அடிப்படையில் இப்படிப்பில் வந்து சேர்ந்து கொள்ளலாம். ஆனால் இதுவும் ஒரு மருத்துவ படிப்பாக இந்திய அரசாங்கம் அங்கீகரித்து இதற்கும் அரசு மருத்துவமனைகளில் வேலை வாய்ப்புகள் வந்து அரசால் வந்து வழங்கப்படுகிறது. இப்போ MPBSக்கு என்னென்ன இருக்கோ எல்லாமே இவற்றிற்கும் இருக்கு. என்ன ஒரே ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோன்னா இவைகள் எல்லாம் இப்பொழுதுதான் வளர்ந்து மெல்ல மெல்ல வளர்ந்து வருகின்றன. இப்போ நம்ம வந்து இந்த ஒவ்வொரு படிப்பு தொடர்பாகவும் எவ்வளவு கல்லூரிகள் இருக்கு, எவ்வளவு சேர்க்கை இடங்கள் இருக்கு, அந்த படிப்போட சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். முதல்ல நம்ம பார்க்க போறது சித்தா. சித்த மருத்துவம் என்பது பார்த்தாங்கன்னாக்கா இன்னும் சொல்ல போனா இது தமிழர்களுடைய பாரம்பரிய மூதையர்களால் வந்து பயன்படுத்தப்பட்ட மருத்துவ முறை. இது அந்த காலத்துல வந்து சித்தர்களும் முனிவர்களும் உடல் நலத்துக்கு தேவையான உடலுக்கு வலிமை தரக்கூடிய தாவரங்களிலிருந்தும் அல்லது இயற்கையான பொருட்களிலிருந்தும் வந்து என்னென்ன மருந்துகளையும் அதுக்கு தேவையான மூலிகைகளை பயன்படுத்தினாங்களோ அவற்றின் அடிப்படையில் அவற்றை பயன்படுத்தி இந்த சித்த மருத்துவ முறை அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அப்போ இது எவ்வளவு நாட்களுக்கு முன்னர் உருவானதுன்னு தெரியாது. ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழர்களால் பயன்படுத்தப்பட்ட இந்த சித்த மருத்துவ முறை இன்றைக்கு அறிவியல் பரிணாமம் பெற்று இந்திய அரசால் இது வந்து ஒரு மருத்துவ முறையாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அப்போ இதற்கான அந்த படிப்பு பேரு BSMS. இந்த BSMS அப்படிங்கிற இந்த படிப்பு வந்து MPBS போல வந்து இது வந்து 5 ஆண்டுகள் வந்து கல்லூரியில் படித்து முடித்தா இந்த பட்டம் கிடைக்கும். இந்த பட்டம் பெற்றவர்கள் தனியாக சுயமாக கிளினிக் வைத்து இந்த சித்த மருத்துவம் வந்து அவங்க செய்யலாம். இவர்கள் வந்து ஊசி போடுறதுக்கு வந்து இவர்களுக்கு அனுமதி இல்லை, அலோபதி மருந்துகள் கொடுக்க அனுமதி இல்லை. சித்த மருத்துவம் சம்பந்தப்பட்ட மருத்துவத்தை மேற்கொள்ளலாம். மூலிகை அது சம்பந்தப்பட்ட மூலிகைகளோ அது சம்பந்தப்பட்ட மருந்துகளோ அவர்கள் வந்து நோயாளிகளுக்கு பரிந்துரைக்கலாம், வழங்கலாம். இந்த சித்த மருத்துவத்துக்கு பார்த்தோம்னாக்கா தமிழக அளவில் வந்து
அரசு கல்லூரி 2, அரசுல வந்து 2 கல்லூரி, தனியார்ல 9. ஏன்னா மொத்தம் 11 கல்லூரிகள் தமிழகத்தில் சித்த மருத்துவ படிப்பான BSMS படிப்பை வழங்குகின்றன. இவற்றில் சேர்க்கை இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த 2 அரசு மருத்துவ சித்த மருத்துவ கல்லூரிகளில் மொத்தம் 160 சேர்க்கை இடங்களும், தனியாரில் உள்ள 9 கல்லூரிகளில் 490 இடங்கள் என மொத்தம் சித்த மருத்துவத்திற்கான BSMS படிப்புக்காக மொத்தம் 650 சேர்க்கை இடங்கள் தமிழகத்தில் உள்ளன. இந்த இடங்களில் ஒரு மாணவன் வந்து சேர்ந்து இந்த படிப்பை முடிக்கணும்னா அவன் வந்து கண்டிப்பாக இந்த நீட் எக்ஸாம் எழுதி அந்த நீட் எக்ஸாமில் வந்து அவன் பெறக்கூடிய மதிப்பெண்கள் அடிப்படையில் அவனுக்கு வந்து கவுன்சிலிங் வழியாக அந்த சீட்டு வந்து அவன் வாங்கணும். இந்த கல்லூரிகளில் வந்து சீட்டுகள் வந்து அரசு ஒதுக்கீடு எனவும் கவர்மெண்ட் கோட்டா, இன்னொன்று வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டுகள் வந்து ஒதுக்கப்பட்டுள்ளன. நீங்க அரசு ஒதுக்கீடாக இருந்தாலும் சரி, மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்தாலும் சரி, இவற்றிற்கென தனியாக கவுன்சிலிங் வழியாக விண்ணப்பித்து அதன் வழியாகத்தான் ஒரு கல்லூரியில் இந்த படிப்புகள்லாம் வந்து நம்ம சேர முடியும். இந்த 4 படிப்புகள் பொறுத்தவரை நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஒரு மாணவன் சேரணுன்னாலும், அல்லது வந்து அரசு ஒதுக்கீட்டுல சேரணுன்னாலும், அரசு கல்லூரியில் சேரணுன்னாலும், தனியார் கல்லூரியில் சேரணுன்னாலும், இவைகளுக்கென தனியாக மருத்துவ கவுன்சில் நடத்தக்கூடிய கவுன்சிலுக்கு விண்ணப்பித்து நீங்கள் வாங்கிய நீட்டு மதிப்பெண்கள் அடிப்படையில் உங்களுக்கு வந்து அங்கே சீட் அலாட் பண்ணுவாங்க. அவைகளின் மூலம் தான் சேர முடியும். என்ன ஒண்ணுனாக்கா அரசு ஒதுக்கீடா இருந்தால் இதற்கான கட்டணம் அரசு கட்டணம் அரசு கல்லூரிகள்ல பார்த்தோம்னா அரசு கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டணம் வந்து குறைவு. 4000 5000 ரூபாய் மட்டும்தான் இந்த 4 படிப்புகள்ல வந்து உங்களுக்கு அரசு கல்லூரியா இருந்தா. தனியார்ல அரசு ஒதுக்கீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான கட்டணம் வந்து உங்களுக்கு 50000 ரூபாய்க்குள்ளதான். தனியார் கல்லூரிகளில் உள்ள அரசு இடங்களுக்கான கட்டணம்னாக்கா 50000 தான். தனியார்ல நிர்வாக ஒதுக்கீடு இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கட்டணம் ஏறக்குறைய 2 லட்சம் ரூபாய்கள். இதுதான் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒதுக்கீட்டுல வந்து உங்களுக்கு இடம் கிடைக்கிறது அல்லது எந்த கல்லூரியில் வந்து உங்களுக்கு இடம் கிடைக்குது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் செலுத்த வேண்டிய கட்டணம் மாறுபடும். அப்போ உங்களுக்கு எந்த கல்லூரியில் இடம் கிடைக்கிறது என்பது நீங்கள் வாங்கக்கூடிய நீட்டு மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் வந்து அரசு கவுன்சிலிங்ல நிர்ணயிக்கப்படும். அப்போ ஒரு மாணவன் வந்து நான் நேரடியாக போய் வந்து தனியார் கல்லூரியில் வந்து நான் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி டைரக்டா போய் சேர்ந்துக்க முடியாது. கவுன்சிலிங் வழியாகத்தான் அவன் வந்து ஒரு கல்லூரியை வந்து தேர்வு செய்ய முடியும். இந்த கல்லூரியில் இந்த இடங்களுக்கான போட்டி குறித்து நம்ம இந்த 4 பற்றி பார்த்த பிறகு இறுதியாக பார்க்கலாம். அப்போ இந்த சித்த மருத்துவம் என்பது தமிழர்களின் பாரம்பரிய மருத்துவம். இவற்றிற்கு வந்து இந்த சைடு எஃபெக்ட் இருக்காது. இந்த மருத்துவ முறையில் நோயாளிகளுக்கு எந்த நோய்க்கு மருந்து எடுத்துக்கொண்டாலும் பிற்காலத்தில் வந்து சைடு எஃபெக்ட் இருக்காது என்பது இதில் வந்து ஒரு முக்கிய விஷயமாக கருதப்படுகிறது. அதே போல அந்த நாள்பட்ட நோய்களுக்கு இந்த மருத்துவம் வந்து சிறப்பாக உள்ளதாக சில நோய்களுக்கு வந்து கருதப்படுகிறது. இவற்றிற்கான வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சித்த மருத்துவம் என்பது நமது தமிழக அளவில் வந்து பிரபலமாக இருந்தாலும் மற்ற இந்திய அளவிலேயோ அல்லது வந்து உலக அளவிலோ இது வந்து இன்னும் வந்து எல்லா இடங்களுக்கும் வந்து இது போய் சேரல அப்படின்னு சொல்லலாம். ஆக அந்த சித்த மருத்துவம் ஒரு மாணவன் முடிக்கிறான்னா அவனுக்கு வந்து மருத்துவம் செய்வதற்கான வாய்ப்புகள் வந்து தமிழக அளவில் தான் அவனுக்கு கிடைக்கும். 2வது வந்து அரசு பணிகள் பார்த்தோம்னாக்கா இவர்களுக்கு அரசுல வந்து ஒவ்வொரு மாவட்ட மருத்துவமனைகளிலோ அல்லது வந்து வட்டார மருத்துவமனைகள்ல வந்து இதற்கான தனி போஸ்டிங் போடுறாங்க. பட் எண்ணிக்கை வந்து MBBSோட ஒப்பிடும்போது குறைவு. ஆனா ஒரு MBBS கிடைக்காத மாணவர்கள் நம்பிக்கையாக தைரியமாக இந்த படிப்பில் வந்து சேரலாம். இதுவும் வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ படிப்பு. 2வது படிப்பு நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஹோமியோபதி அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு ஜெர்மனியரால் கண்டுபிடிக்கப்பட்ட மருத்துவ முறை. இது வந்து தமிழ்நாட்டுடைய பாரம்பரிய மருத்துவ முறை சித்தா. இது வந்து ஹோமியோபதிங்கிறது வந்து ஜெர்மன் நாடை சேர்ந்த ஒருவரால் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட
முறை. இவற்றிற்கான மருந்துகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து சில வேதிப்பொருட்களும் இயற்கை பொருட்களும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி அவைகளோட வந்து சர்க்கரையை வந்து கலந்து அதோடைய வீரிய மருந்தோட வீரியத்தை ரொம்ப குறைத்து சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து இவர்கள் வந்து கொடுப்பாங்க. ஹோமியோபதி மருத்துவத்திலும் வந்து உங்களுக்கு சைடு எஃபெக்ட் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லப்படுது. இன்றைக்கு வந்து அலோபதி மருத்துவத்திற்கு அடுத்தபடியாக உலகில் அதிக நாடுகளில் பின்பற்றக்கூடிய ஒரு மருத்துவ முறை அப்படின்னு பார்த்தாங்கன்னாக்கா இந்த ஹோமியோபதி முறை. அப்போ ஹோமியோபதியில் ஒருத்தர் மருத்துவம் முடிக்கிறாங்கன்னா உலக நாடுகள் எல்லா இடத்துலையும் போய் வந்து அவங்க வந்து மருத்துவம் வந்து செய்ய முடியும். உலக அளவில் ஹோமியோபதி வந்து ஓரளவுக்கு எல்லா நாட்டிலையும் வந்து இந்த முறை வந்து பின்பற்றப்படுது. ஹோமியோபதிக்கு பார்த்தீங்கன்னாக்கா அரசில் வந்து ஒரு கல்லூரி, அரசு கல்லூரி ஒன்று, தனியார் கல்லூரி, தனியார்ல ஒன்று, நிகர்நிலை அதாவது டீம்டு யூனிவர்சிட்டின்னு சொல்லுவோம் அதில் ஒன்று. மொத்தம் 11 கல்லூரிகள் தமிழகத்தில் வந்து இந்த ஹோமியோபதி மருத்துவமான பிஹெச்எம்எஸ் எனப்படுகின்ற 5 ஆண்டுகள் பட்டப்படிப்பை தமிழகத்தில் அரசு கல்லூரியில் 1, தனியார் கல்லூரிகளில் 9, நிகர்நிலை பல்கலைக்கழக கல்லூரியில் 1 என மொத்தம் 11 கல்லூரிகளில் இந்த பட்டப்படிப்பு வந்து தமிழகத்தில் நடத்தப்படுகிறது. அதில் உள்ள இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மொத்தம் அரசு கல்லூரியில் 50 இடங்கள், தனியார் கல்லூரி 9 கல்லூரிகளில் சேர்த்து 510 இடங்கள், நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் ஒரு 50 என மொத்தம் 610 இடங்கள் ஒவ்வொரு ஆண்டும் பிஹெச்எம்எஸ் படிப்புக்கு மாணவர்களை செலுத்துகிறது. இந்த படிப்புக்கும் இந்த நீட் மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் இடங்கள் வந்து பூர்த்தி செய்யப்படுது. இவற்றிற்கான கட்டணமும் ஏறக்குறைய இதே அளவிலான கட்டணங்கள் தான் அமையும். அப்போ அலோபதிக்கு மாற்றாக உலக அளவில் அதிக நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய மருத்துவ முறையாக இன்றைக்கு ஹோமியோபதி மருத்துவ முறை திகழ்கிறது. இதுக்கு அடுத்த இடத்துல பார்த்தோம்னாக்கா ஆயுர்வேதம். இந்த ஆயுர்வேதமும் வந்து இந்த பாரம்பரியமான ஒரு மருத்துவ முறை அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆயுர்வேத மருத்துவ முறையில் பார்த்தோம்னாக்கா இந்த எண்ணெய்கள், இயற்கையில் உருவான பொருட்கள், தாவரங்கள்லேருந்து உருவாக்கப்பட்ட சில பொருட்கள், இவைகள்லாம் வந்து அதுக்கான மருத்துவத்துக்கு வந்து ஆயுர்வேத முறைகளில் வந்து பயன்படுத்தப்படுது. உடலில் சேரக்கூடிய சில அழுக்குகளையும் சில தேவையற்ற பொருட்களை வந்து இயற்கையில் உருவாக்கப்பட்ட சில பொருட்களை பயன்படுத்தி நீக்குவது இவற்றின் வந்து ஒரு அடிப்படையாக கருதப்படுகிறது. ஆயுர்வேதத்தை பொறுத்தவரையிலையும் பார்த்தோம் அப்படின்னாக்கா சில குறிப்பிட்ட வியாதிகளுக்கு இது வந்து இந்த முறையிலான மருத்துவம் அதிக தீர்வை வழங்குவதாக வந்து நம்பப்படுகிறது. அலோபதியில் தீராத சில நோய்களுக்கு இந்த ஆயுர்வேதம் முறையிலான சில மூட்டு வலிகள், சில முதுகுவலி, இந்த மாதிரி சில குறிப்பிட்ட வியாதிகளுக்கு வேற எதுலையுமே தீர்க்க முடியாத வியாதிகள் இறுதியாக இந்த ஆயுர்வேதத்தில் போய் வந்து மருந்துகள் எடுத்துக்குவாங்க. இந்த தீர்வு அதற்கு சிறந்ததாக இன்றைக்கு கருதப்படுகிறது ஆயுர்வேதம். இந்த ஆயுர்வேதம் முடிக்கிறவங்களும் வந்து இவர்களுக்கு வந்து உலக அளவில் வந்து வாய்ப்புகள் இருக்கு. ஆயுர்வேதத்தில் பார்த்தோம்னாக்கா அரசு கல்லூரி 1, அதில் வந்து அரசுல 1, தனியார்ல 6, மொத்தம் 7 கல்லூரிகளில் பிஐஎம்எஸ் எனப்படும் இந்த ஆயுர்வேத மருத்துவ படிப்பு கற்றுத்தரப்படுகிறது. இவற்றில் வந்து சேர்க்கை இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அரசு கல்லூரியில் மொத்தம் 60 இடங்களுக்கும் தனியார் 6 கல்லூரிகளை சேர்த்து 320 இடங்கள் என மொத்தம் 380 சேர்க்கை இடங்கள் உள்ளன. இவற்றிற்கும் மாணவர் சேர்க்கை என்பது மாணவர்கள் பெறக்கூடிய நீட் மதிப்பெண்கள் அடிப்படையில் கவுன்சிலிங் வழியாக மாணவர்களுக்கு இந்த இடங்கள் ஒதுக்கப்படுது. இவற்றிற்கான கட்டணம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அரசு கல்லூரியாக இருந்தாக்கா ஒரு 5000 ரூபாய் தான் அவங்களுக்கான கட்டணம். தனியாரில் அரசு இடங்களுக்கு பார்த்தோம்னாக்கா 50,000க்குள்ளே தான் வருது. தனியார் நிர்வாக ஒதுக்கீட்டு கட்டணம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 2,000 to 2.5 லட்சம் ரூபாய் வந்து கட்டணங்கள் வந்து மாணவர்கள் செலுத்த வேண்டியிருக்கும்.
அடுத்த படிப்பை நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த யுனானி. இந்த ஆயுர்வேதம் அப்படின்றது வந்து இதுவும் இந்திய முறை மருத்துவம் தான். இந்த யுனானி இருக்கு பாருங்க, யுனானி வந்து அரேபியர்களால், கிரேக்கர்களால், இது ஒரு அரேபிய முறை அப்படின்னு சொல்லலாம். அரேபியர்களால் இது உருவாக்கப்பட்டு முஸ்லிம்களால் வந்து இந்திய நாட்டுக்கு வந்து கொண்டு வரப்பட்ட மருத்துவ முறை. இவற்றில் உள்ள சில மருத்துவ புத்தகங்கள், மருத்துவ குறிப்புகள்லாம் பார்த்தோம்னாக்க உங்களுக்கு வந்து உருது மொழியில இருக்கு. அப்ப இது ஒரு வகையில் பார்த்தோன்னா இது ஒரு முஸ்லீம் மருத்துவம் அப்படின்னு சொல்லலாம். இதை படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த உருது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். உருது தெரிந்த மாணவர்களுக்கு தான் வந்து இதில் வந்து இடங்கள் கொடுக்குறாங்க. இதில் வந்து அரசு கல்லூரி, அதாவது BUMS அப்படிங்கிற இந்த படிப்பு வந்து தமிழகத்தில் வந்து ஒரே ஒரு அரசு கல்லூரியில் மட்டும்தான் இந்த படிப்பு வந்து வழங்கப்படுகிறது. அந்த அரசு கல்லூரிலையும் பார்த்தோம்னாக்கா 60 இடங்கள் தான் உள்ளன. அப்போ இந்த படிப்பு வந்து எல்லா மாணவர்களும் வந்து இதில் சேர்ந்து படிக்க முடியாது. உருது தெரிந்த மாணவர்கள் மட்டும்தான் இதில் சேர்க்கை பெற முடியும். இவற்றில் வந்து தனியார் கல்லூரிகள் கிடையாது. இவற்றில் நீங்கள் வைத்தியம் முடித்தால் அல்லது வந்து BUMS எனப்படுகின்ற இந்த யுனானி முறையிலான மருத்துவ படிப்பை ஒருத்தர் முடித்தால் இந்த முஸ்லீம் நாடுகளில் வந்து இந்த வைத்தியத்துக்கு வந்து அதிக வரவேற்பு இருக்கு. முஸ்லீம் நாடுகள் அப்படின்னு சொல்ற இந்த ஈரான், ஈராக்கு, சவுதி அரேபியா, குவைத்து இது போன்ற முஸ்லீம் நாடுகளில் வந்து இந்த யுனானி முறை வந்து மிக பிரபலமாக இருக்கு. அப்ப இந்த நாடுகள்லாம் வந்து ஒருத்தர் போய் நம்ம மருத்துவம் செய்யணும் அப்படின்னாக்கா இந்த முறையிலான படிப்பை வந்து படிக்கலாம். தமிழ் மாணவர்கள் அல்லது வந்து உருது தெரியாத மாணவர்கள், அதாவது முஸ்லீம் இல்லாதவர்கள் இவற்றில் சேருவதற்கு வந்து கட்டுப்பாடுகள் இருக்கு. என்னக்கா உருது தெரியல அப்படின்னாக்கா இதில் வந்து சேர்க்கை பெற முடியாது. அதனால் காரணத்தால் இதில் வந்து தனியார் கல்லூரிகள் வந்து இல்லை. இப்போ இந்த 4 படிப்புகள் பொறுத்தவரை MPBSக்கு இந்த BDS இணையாக கருதப்படுவதால் MPBS, BADS கிடைக்காத மாணவர்கள் தைரியமாக இந்த படிப்புகளில் இடம் கிடைத்தால் கண்டிப்பாக சேரலாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இப்போ நீங்கள் பட்டம் வாங்கியிருக்கிறங்க அல்லது எந்த முறையிலான நீங்கள் பட்டம் வாங்கியிருக்கிறங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. அந்த முறையை நீங்கள் முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு உங்களிடம் வரக்கூடிய நோயாளிகளின் நோயை சரியாக நீங்கள் கணித்து அல்லது கண்டறிந்து அவற்றிற்கு சரியான மருத்துவத்தை நீங்கள் மேற்கொண்டு அந்த நோயாளியை உங்களால் நோய் தீர்க்க வைக்க முடிகிறதா இல்லையா அப்படிங்கிறது தான் வந்து ஒரு டாக்டருடைய வெற்றி வந்து அடைஞ்சிருக்கு. நோய் அப்படின்ட்டு உங்ககிட்ட ஒருத்தர் வந்துட்டாருன்னா அவர் வெளியில போகும்போது அந்த நோயை வந்து அவருக்கு தீர்த்து நீங்க அனுப்பிட்டாங்கன்னா இன்னும் போய் 10 பேர் 100 பேர்த்துக்கிட்ட சொல்லுவாங்க. நீங்க என்ன முறையை பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது விஷயம் கிடையாது. நோயை தீர்த்திருங்களா இல்லையா 2 விஷயம் தான் வந்து பொதுமக்களால் வந்து கவனிக்கப்படுது. நீங்க அலோபதி படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஒரு பேஷண்ட்டுக்கும் உங்களால் வந்து நோய் தீர்க்க முடியும்னா அவன் போய் வெளியில என்ன சொல்ல போறான்? அப்ப அந்த டாக்டர் போனிட்டு 5 நாளா போனா 5 ஊசி போட்டாங்க, 15 மாத்திரை கொடுத்தாங்க, ஒன்றும் நல்லா இல்லை. வேற இந்த ஆளுகிட்ட போனா சித்தா டாக்டர்னா, ஹோமியோபதி டாக்டர்னா, அவங்ககிட்ட போனா அவங்கள்ட்ட போன பிறகுதான் நல்லாச்சு அப்படின்னு ஒருத்தர் சொன்னா இந்த டாக்டர் தான் அந்த இடத்துல வந்து குறை சொல்லுவாங்க. அந்த டாக்டர் தெரியலையா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆக நீங்க படித்த மருத்துவ முறை என்பதை விட அவற்றை எப்படி நீங்கள் கையாளுகிறீர்கள், அவற்றிற்கான தீர்வை வந்து எப்படி, நோயாளிகளுக்கான தீர்வு அல்லது மருந்து எது என்பதை எப்படி வந்து உங்களுடைய நீங்கள் கற்ற கல்வியின் வாயிலாகவும் உங்களுடைய அனுபவத்தின் வாயிலாகவும் எப்படி வந்து நீங்கள் கண்டுபிடிச்சு அவற்றை பயன்படுத்துகிறீர்களோ அதுதான் ஒரு டாக்டருடைய வெற்றி. அவைகளெல்லாம் விட்டுட்டு நான் வந்து MPBS தான் படிப்பேன், MPBS தான் டாக்டர் அப்படின்னு நீங்கள் நினைச்சுக்கிறீங்கன்னா இது வந்து புத்திசாலித்தனமான ஒரு தீர்வாக வந்து அமையாது. ஆக எந்த மருத்துவத்தில் படிப்பதற்கு உங்களுக்கு இடம் கிடைக்கிறதோ, டாக்டருங்கெல்லாம் வந்து இன்றைய சூழ்நிலைகள் வந்து கடவுளாக கருதப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து பார்த்தோம். ஆக இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது உங்களையும் தாண்டிய சில விஷயங்களுக்கு வந்து அதுக்கு பின்னாடி இருக்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் இதுதான் படிப்பேன் அப்படின்றது வந்து உங்கள் கையில் கிடையாது. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னாக்கா மக்களுக்கு சேவை செய்வதற்கான உங்களுக்கு வந்து இயற்கை வழங்கிய ஒரு வாய்ப்பை நீங்கள் எடுத்துக்கணும். மற்றவர்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ எந்த முறையில் உங்களுக்கு வந்து இடம் கிடைத்தாலும் படித்து நீங்கள் டாக்டர் ஆகி மக்களுக்கு வந்து சேவை செய்வதுதான் ஒரு டாக்டருக்கான அடிப்படை கடமை என்பதை மனதில் கொள்ளுங்கள்.
சில மாணவர்கள் வந்து இந்த நீட்டில் வந்து ஃபெயில் ஆகிட்டான், எனக்கு இடம் கிடைக்கலான்ட்டு வந்து சூசைடு +2 இந்த ரிசல்ட்லாம் வந்த பிறகு பார்த்தோன்னா அந்த சூசைட்லாம் வந்து அதிகமாக நடக்கும். என்ன காரணம்னா அந்த முதிர்ச்சியின்மை. மருத்துவம்னா என்ன? மருத்துவம்ன்றது சம்பாதிப்பதற்கான ஒரு தொழில் கிடையாது. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு சேவை அடிப்படையிலான தொழில். எவர் ஒருவருக்கு இந்த மருத்துவம் என்பது பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு வழி நினைக்கிறாங்களோ அவங்களாம் கண்டிப்பாக வந்து அவங்க மருத்துவம் முடிச்சாலும் அவங்களாம் வெற்றி அடைய முடியாது. என்ன காரணம்? பணம் நோக்கில் வந்து ஒரு நோயாளி வந்து அவங்க அணுகுனாங்கன்னா அந்த நோயாளி அடுத்த முறை கண்டிப்பாக வரமாட்டான். இன்னும் வந்து இந்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா சாதாரண வயிற்று வலி தான் போனால் எனக்கு 10 டெஸ்ட் எடுக்க வச்சுட்டாங்க, 50,000 பில் போட்டாங்கன்னு சொல்லி இன்னும் குறைப்பட்டவர்கள்லாம் இருக்காங்க. அப்போ மருத்துவம் முடிச்ச டாக்டருங்க எல்லாருமே நல்லவங்களாக இருக்காங்களான்னா இல்லை. ஒரு சிலர் வந்து அதுலேயும் வந்து தேய பணம், இந்த பணத்தை மட்டும்தான் பிரதானமாக கொண்டவர்களும் பல பேர் இருக்காங்க. ஆனால் இன்னமும் 10 ரூபாய்க்கு மட்டுமே வைத்தியம் பார்க்கக்கூடிய டாக்டருங்களும் வந்து இன்னும் சமூகத்தில் இருக்கிறாங்க. ஆக நீங்கள் எந்த முறையில் மருத்துவம் கற்றுக்கொள்கிறீர்கள் என்பது விஷயம் இல்லை. உங்களுக்கு அவற்றை பயன்படுத்தி வரும் நோயாளிகளின் பிணியை தீர்க்கக்கூடிய திறமை இருக்கிறதா இல்லையா என்பதை பொறுத்தான் சமூகத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரமோ, உங்களுக்கான வருமானமோ, உங்களுக்கான மன திருப்தியும் அமையும். இந்த கடைசியாக பாருங்க, இயற்கை என்று யோகா மருத்துவம். இது வந்து இந்த மொத்தம் இந்த 5 படிப்புகள் வந்து இந்திய முறை மருத்துவ படிப்புகளாக அங்கீகரிக்கப்பட்டிருந்தாலும் இந்த ஒரு படிப்பை படிப்பதற்கு நீட் தேவை இல்லை. இதுக்கு மட்டும் நீட் இருந்து இந்திய அரசாங்கம் விதி விலக்கு அளித்துள்ளது. அதுக்கு ஒரு சில காரணங்கள். இந்த மருத்துவம் இவற்றில் பயன்படுத்தக்கூடிய இந்த மருந்து இவைகளுக்கும் இந்த இயற்கை யோகா மருத்துவத்துக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. இவற்றிற்கான இந்த மருந்து இதெல்லாம் பார்த்தோம்னாக்கா அதுக்கான சில ப்ரிப்பரேஷன்ஸ், அது தயாரிப்பு முறைகள், அது கொடுக்கக்கூடிய அந்த சைடு எஃபெக்ட், இதெல்லாம் வந்து பல கட்டுப்பாடுகள் இந்த வகைகள்ல இந்த அலோபதியில இருக்கு. ஆனால் அந்த இயற்கை இந்த யோகான்றது இவற்றிலிருந்து ரொம்ப டிஃப்ரெண்டானது. இது என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, உடலுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் என்பன வெளியிலிருந்து மருந்து கொடுத்து நாம் தீர்க்க வேண்டிய ஒன்று அல்ல. நம்மளுடைய உணவு முறை, உணவு பழக்க முறைகளே அவைகள் தான் நம்மளுடைய நோய்களுக்கே காரணம் அமைது. அப்போ உணவை எப்படி நாம் எடுத்துக்கொள்கிறோம், எந்த வயதினர் எந்த வகையான உணவை எவ்வளவு எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் அவர்களுக்கு வரக்கூடிய நோயே அமையுது. அப்போ உணவு கட்டுப்பாடு, உணவு பழக்க வழக்கம் சரியாக இருந்தா அவங்களுக்கு நோயே வராது அப்படின்னு எது சொல்லுதுன்னா அந்த இயற்கை மருத்துவம் சொல்லுது. அப்போ உணவு இப்படித்தான் எடுத்துக்கணும்னா உனக்கு தான் நோயே வராது, அப்படியே உங்களுக்கு டாக்டர் தேவைப்படுவாங்க அப்படின்ற கேள்வி எல்லாம். ஆனால் அந்த உணவு முறைகள் எதை எடுத்துக்கணும், எதை எடுத்துக்க கூடாது, எவ்வளவு எடுத்துக்கணும் அப்படிங்கிற அந்த கட்டுப்பாடு தெரியாத சூழ்நிலைகளில் மனிதன் தேவையற்ற உணவுகளையோ அல்லது அளவுக்கு அதிகமான உணவுகளையோ அல்லது என்னென்ன வயதினர் வந்து எந்தெந்த உணவுகளை எடுத்துக்கணும் அப்படின்றத மாற்றி எடுத்துக்கொள்ளும் தான் மனிதர்களுக்கு ஒரு சில உபாதைகள் தோன்றுகின்றன. இந்த உபாதைகளை தீர்க்க மருந்துகள் தேவையில்லை. அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவே மருந்தாக அமைகிறது. அப்ப அவற்றிற்கான சரியாக பரிந்துரைக்கப்படும் உணவுகள் மூலமே அவர்களுக்கான பிணிகள் தீர்க்கப்படும். இதுதான் வந்து இயற்கை மருத்துவம் வந்து சொல்லக்கூடிய. அப்ப இவர்களுக்கு வந்து தனியாக மருந்துகள் அப்படிங்கிறது பெரிய விஷயங்களாக இதுல கருதப்படல. உணவே மருந்து. அடுத்தது வந்து இந்த யோகா பயிற்சி, மூச்சு பயிற்சி இவற்றின் வாயிலாக உடலுக்கு ஏற்படக்கூடும் ஒரு சில பிரச்சனைகளும் ஒரு சில பிணிகளும் தீர்க்க முடியும் அப்படிங்கிறது வந்து இந்த இயற்கை யோகா மருத்துவத்தோட நம்பிக்கை. ஆக இந்த மற்ற மருத்துவ முறைகளுக்கு வந்து நீட்டு கட்டாயமாக்கிட்டு இது ஒண்ணுக்கு மட்டும் ஏன் எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, இவற்றில் மருந்துகள் என்பன பிரதானம் இல்லை. இவற்றில் இந்த உணவே மருந்து, இந்த யோகாவே மருந்து அப்படின்னு சொல்லி பரிந்துரைக்கிறதுனால இயற்கையான முறைகள். இதுல பார்த்தோம்னாக்கா சூரிய குளியல், சூரிய வெப்பம் வந்து உடல் சில விஷயங்களை தீர்க்கிறதுக்கு பயன்படுது. வெந்நீர் குளியல், இது போலலாம் வந்து இயற்கையான முறைகள், இயற்கையான உணவு வகைகள், காய்கறிகள், பழங்கள் இவைகளை மட்டுமே கொடுத்து சில பிணிகளை வந்து இவற்றை தீர்க்கிறதுக்கான வழிமுறைகள் இருக்கின்றதுனால இவைகள் வந்து இவைகளோட சேர்த்து நாம் நீட் கட்டுப்பாடு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மத்திய அரசு இந்த இயற்கை மற்றும் யோகா மருத்துவம் BNYS அப்படிங்கிற இளநிலை இந்த 5 ஆண்டுகள் படிப்புக்கு விலக்கு கொடுத்துள்ளது. அப்போ இந்த படிப்புல வந்து ஒரு மாணவன் சேரணும் அப்படின்னாக்க இதுக்கு வந்து அரசு கல்லூரிகள் 1, அரசுல 1, தனியார்ல 8, மொத்தம் 9 கல்லூரிகள் தமிழகத்தில் வந்து உள்ளன. இதுல வந்து இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க அரசுல 60, தனியார்ல 650, மொத்தம்
750 சேர்க்கை இடங்கள் வந்து இந்த BNOS என்ற அந்த படிப்புக்கு இருக்கு. இவைகளுக்கு வந்து இந்த நீட்டு கட்டுப்பாடு இல்லை அப்படிங்கிற காரணத்தினால இவைகளில் ஒரு மாணவன் வந்து சேர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த தனியாக இந்த கவுன்சிலிங் வழியாக போய் விண்ணப்பித்து சேர்ந்துன்றது அவசியம் இல்லாமல் தனியாக கல்லூரிகளிலும் போய் இடங்களில் வந்து இந்த மாணவர்கள் வந்து சேர்ந்து கொள்ள முடியும். BNOS பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ் மொத்தம் 710 இடங்கள். அப்ப இந்த இந்திய முறை மருத்துவ படிப்புகள் அப்படிங்கும் போது இந்த 5 படிப்புகளும் இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ படிப்புகள். இந்த அலோபதி இன்னொன்று வந்து இந்த இந்திய முறை என்ன ரெண்டுக்கும் வித்தியாசம் அப்படின்றத நம்ம இப்ப சுருக்கமா தெரிஞ்சுக்கலாம். இந்த அலோபதி மருத்துவ முறை அப்படின்றது வந்து செயற்கை மருத்துவ பொருட்கள், செயற்கை பொருட்களால் உருவாக்கப்படுது. வேதிப்பொருட்கள் இவற்றில் பயன்படுத்தக்கூடிய அந்த மருந்து அல்லது இந்த மாத்திரை அப்படின்றதெல்லாம் செயற்கை அல்லது வேதிப்பொருட்களை வந்து இதில் அதிகமாக பயன்படுத்துறாங்க. இந்திய முறை மருத்துவத்தில் பயன்படுத்தலாம் பார்த்தோன்னா இயற்கை பொருட்கள் அதிகமாக பயன்படுது. ஒன்று. ரெண்டாவது வேறுபாடு, அலோபதியில் வந்து உடனடி தீர்வு வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். ஒருத்தருக்கு வயிற்று வலி தலைவலி அப்படின்னு போறாங்கன்னா அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மருந்தோ அல்லது ஒரு மாத்திரையோ ஒரு ஊசியோ அவருக்கு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளார அதற்கான தீர்வு வந்து இந்த உடனடியாக இதில் வந்து அலோபதியில் கிடைக்கும். இதில் வந்து கொஞ்சம் காலம் எடுத்துக்கும், நீண்ட கால தீர்வு. இதில் இந்த அலோபதியில் இந்த உடனடி தீர்வுக்காக வந்து பல வேதிப்பொருட்கள் பயன்படுத்துறதுனால எந்த நோய்க்காக வந்து அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுதோ அந்த நோய் வந்து தீர்ந்துட்டாலும் சில நோய்களுக்கு கொடுக்கப்படும் இந்த வேதிப்பொருட்களால் பின்னாட்களில் நோயாளிக்கு வந்து வேறு வகையான சைடு எஃபெக்ட், வேறு வகையான பிணிகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து இந்த அலோபதி மருத்துவத்தில் சொல்லப்படுது. ஆக பின் விளைவுகள் இந்த வைத்திய முறையில் வந்து பின் விளைவுகள் இருக்கு. இதுல வந்து பின் விளைவு இல்லை அப்படின்ட்டு இதுக்கு கருதப்படுது. அடுத்தது அலோபதியில் பார்த்தோம்னாக்க செலவு அதிகம். இன்னைக்கு சாதாரணமா ஒரு மருத்துவரை போய் பார்க்கணும் அப்படின்னாக்க குறைந்தது 200 to 300 ரூபாய் வந்து இல்லாம அலோபதியில் வந்து இல்லை. அதே போல ஒரு நோய்க்கு அப்படின்னு போனாங்கனாக்கா வெவ்வேறு வகையான டெஸ்ட்டுகளை வந்து எடுக்க சொல்லி 500 to 1000 ரூபாய் வந்து பில் பண்ணிடுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து அலோபதியில் இருக்கு. அது ஒரு சில இடத்துல வந்து தவறாக பயன்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இந்த இந்திய முறை மற்ற மருத்துவங்களில் பார்த்தோன்னாக்கா செலவு வந்து அவ்வளோ இல்லை. குறைந்தது 100 ரூபாயில கூட வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. ரொம்ப நாள் வந்து மருத்துவம் எடுத்துக்கணும் அப்படின்னாலும் இதுல வந்து செலவு குறைவு. அடுத்தது இந்த அலோபதி மருத்துவத்தில் பார்த்தோம்னாக்கா தீராத பெரிய வியாதிகளுக்கு இதுல வந்து ஆபரேஷன் மருத்துவத்தை பயன்படுத்தி வந்து தீர்க்க முடியாத சிக்கலான வியாதிகளுக்கும் வந்து இதுல வந்து செய்ய முடியும். இதுல வந்து இந்த ஆபரேஷன்லாம் இல்லை. அடுத்தது வந்து இந்த அலோபதி படிக்கிறவங்களுக்கு உலகம் முழுக்க வந்து வாய்ப்பு உண்டு. உலகம் முழுக்க வந்து அவங்க மருத்துவ பணிக்காக வந்து போக முடியும். இந்த இது படிக்கிறவங்களுக்கு வந்து இதோட ஏரியாக்கள் வந்து சில அவங்க எடுக்கக்கூடிய படிப்பை பொறுத்து ஏரியா சுருங்கியது. இப்போ சித்தா அப்படின்னாக்கா தமிழ்நாட்டில் தான் பண்ண முடியும். ஹோமியோபதி எடுக்கிறாங்கனாக்கா இதுக்கு வந்து உலகம் முழுக்க போகலாம். இந்த ஆயுர்வேதம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இது இந்திய அளவில் வந்து இது செய்யலாம். யுனானி அப்படின்னாக்கா இந்த முஸ்லீம் நாடுகள் இதுக்கு வரவேற்பு இருக்கு. இந்த இயற்கை யோகா மருத்துவம்னா உலக அளவில் இருக்கு. பட் வந்து இந்த அலோபதி மருத்துவத்துக்கு வந்து உலகத்தில் எல்லா நாடுகள்லையும் வந்து இந்த மருத்துவ முறை பின்பற்றப்படுறதுனால எம்பிபிஎஸ் முடித்த மாணவர்கள் உலக நாடுகளில் எவ்வளவு எதிர்க்க வேணாலும் போய் டாக்டர் பணியை வந்து செய்ய முடியும். அடுத்தது கட்டணம் ஆகக்கூடிய செலவு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த ஆங்கில மருத்துவ முறையில் வந்து அரசு கல்லூரிகள் இடம் கிடைச்சிச்சுனாக்கா ஒரு மாணவனுக்கு வந்து எளிதாக இருக்கும், கட்டணங்கள் வந்து குறைவாக இருக்கும். ஆனால் தனியார் கல்லூரிகளில் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டு கட்டணம் 12 லட்சம் 25 லட்சம் அப்படின் போது யாருக்குறைய 50 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபாய் வரலையும் செலவாக வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இவற்றில் பார்த்தீங்கன்னாக்கா செலவுகள் வந்து குறைவு. செலவு
இதில் வந்து செலவு அதிகம், படிக்கிறதுக்கே செலவு அதிகம். இங்கே வந்து செலவு வந்து அதோட ஒப்பிடும்போது செலவு வந்து இதில் வந்து குறைவு. அடுத்து வந்து வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உலகம் முழுக்க வந்து இதுக்கான வேலை வாய்ப்பு இருக்குது ஒன்று. ரெண்டாவது வந்து எல்லா வித குக்கிராமத்தில் கூட வந்து இப்போ ஒரு கிளினிக் வந்து இதுக்கு வந்து துவங்க முடியும். எல்லோருக்குமே இந்த மருத்துவ முறை வந்து அறிந்த முறை அப்படிங்கிறதுனால இவற்றுக்கு எல்லா இடத்துலையுமே வந்து வேலை வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து வேலை வாய்ப்பு இதுக்கு வந்து அதிகம். இந்த முறைகள் வந்து சில குறிப்பிட்ட பகுதிகளிலோ சில குறிப்பிட்ட மதம் சார்ந்தவர்களிடமோ அல்லது சில குறிப்பிட்ட அந்த ஜியாகிரபிக்கல் ஏரியா நாடுகள் அந்த வரையறைக்குள்ள தான் அந்த மருத்துவம் செய்ய முடியுங்கிறதுனால இதோடு ஒப்பிடும்போது வேலை வாய்ப்பு இதில் வந்து கொஞ்சம் குறைவு. என்றாலும் இதற்கு ஆகக்கூடிய செலவு, இதில் இடம் கிடைக்கக்கூடியதுக்கான அந்த நீட்டு மார்க்கு இவற்றுடன் ஒப்பிடும்போது இதில் ஆகக்கூடிய செலவு குறைவு. இதில் இடம் கிடைக்காத மாணவர்கள் தான் இங்கே வராங்க அப்படிங்கிறதுனால இது இந்த படிப்புகள் இந்த மருத்துவ முறைகள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வருகின்ற காரணத்தால் இவற்றில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நல்ல எதிர்காலம் வந்து இருக்கு அப்படிங்கிறது வந்து மறுக்க முடியாத உண்மை. ஆக இதன் வாயிலாக வந்து நாம் தெரிந்து கொண்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மருத்துவ படிப்பு என்பது இந்த MPBS BDS மட்டுமின்றி அரசால் இந்த 5 மருத்துவ படிப்புகளும் MPBSக்கு இணையாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது ஒன்று. இவற்றில் அந்த 4 படிப்புகளுக்கு வந்து நீட் வந்து கட்டாயம் வந்து நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று கவுன்சிலிங் வழியாக தான் வந்து நம்ம இடம் வாங்க முடியும். இந்த ஒன்றுக்கு மட்டும் வந்து நீட் தேர்வு வந்து தேவையில்லை. அதே போல் வந்து இந்த மருத்துவ முறைகளில் ஒரு மாணவன் படித்தாலும் அவனும் டாக்டராகவே கருதப்படுகிறான். அரசு பணி அவனுக்கு வந்து கிடைக்கும். தனியாக வந்து அவனை வந்து கிளினிக் வந்து வைத்து தனியாக பொருள் வந்து ஈட்டி மருத்துவ சேவை வந்து செய்ய முடியும். இவை எல்லாவற்றையும் தாண்டி மருத்துவ படிப்பில் ஒரு மாணவனுக்கு இடம் கிடைப்பது என்பது லட்சத்தில் ஒரு மாணவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்ப நீங்க அதுக்கான தகுதி உங்களுக்கு இருக்கா, அதுக்கான திறமை இருக்கா, அதுக்கான சாமர்த்தியம் இருக்கான்றதை தாண்டி அதுக்கான அதிர்ஷ்டமும் உங்களுக்கு இருக்கா அப்படின்றத வந்து நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்ப உங்களுக்கு வந்து ஒரு மருத்துவர் தான் உங்களோட வாழ்க்கை, உங்களோட லட்சியம், உங்களோட ஆசை அப்படின்னு இருந்தால் எந்த மருத்துவ படிப்பில் இடம் கிடைத்தாலும் நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு சேரலாம். எனக்கு இதில் தான் சேருவன்ற ஏதாவது உங்களுக்கு மைண்ட் செட்டில் இருந்தால் தயவு செய்து அவற்றை எடுத்து வெளியேற்றி விடுங்கள். ஏன்னா இந்த மெச்சூரிட்டி மைண்ட் இல்லாதவர்கள் தான் இன்னும் அப்படி இருக்காங்க. எல்லாம் மருத்துவ முறை தான், எதை முடித்தாலும் நீங்கள் டாக்டர் தான். டாக்டர் நீங்கள் வெற்றிகரமான டாக்டராக விளங்குவது என்பது உங்களுடைய சாமர்த்தியத்தையும் அந்த மருத்துவ முறை என்பது உங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையும் மக்களுக்கு நீங்கள் செய்ய போகிற அந்த சேவை இதனை அடிப்படையாக கொண்டது தானே தவிர மருத்துவ முறையை மட்டும் வந்து அது அடிப்படையாக இல்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த கிராமத்துப்புற மாணவர்களும் ஏழை மாணவர்களும் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த செய்திகள் வந்து இன்னும் முழுமையாக போய் சேரல அப்படின்றதான் ஒன்று. MBBSல கிடைக்கலனாக்கா வந்து எனக்கு டாக்டரே கிடைக்கலன்ட்டு நிறைய மாணவர்கள் வந்து விரக்தி அடைகிறாங்க. அது தப்பு. உனக்கென்று ஒரு இடம் இருக்கு. அது எந்த இடமாக இதில் கிடைத்தாலும் நீ ஒரு சிறந்த டாக்டராக பின்னாடி உருவாக முடியும் என்ற நம்பிக்கையோடு கிடைத்த இடத்தில் சேர்ந்து படித்து சமூகத்திற்கு உனது தொண்டை வந்து உனது சேவையை மருத்துவ சேவையை வந்து செய்ய தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தகவல்கள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் நினைக்கிறோம். இவற்றிலும் வாய்ப்பு கிடைக்காத சில மாணவர்கள் இருக்காங்க. இந்த மாணவர்களுக்காக வெளிநாட்டில் மருத்துவ கல்வி இருக்கு. அதை பற்றி இது வந்து பகுதி 3 மருத்துவ சேர்க்கை 2020 பகுதி 3 இதை கொடுக்குறோம். இதில் மிச்சம் நம்ம சொல்லாத விஷயங்கள், அந்த வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கான தகுதி, செலவு, அதில் இருக்கக்கூடிய சாத பாதங்கள் என்ன அப்படிங்கிறத வெளிநாட்டு மருத்துவ கல்வியின் சாதக பாதங்கள் என்ற தலைப்பில் இதோட பகுதி 4 வந்து அடுத்தது நம்ம கொடுக்குறோம். இதை வந்து உங்களுக்கு வந்து அது வெளியிடும் போது உங்களுக்கு உடனடியாக வரணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் அழுத்தி இந்த பெல் சிம்பிளை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுட்டாங்கன்னா அந்த வீடியோ வந்து ரிலீஸ் பண்ண உடனே உங்களுக்கு அதுக்கான தகவல் உங்களுடைய செல்போனுக்கு வந்துடும். அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதையும் பெற்று நீங்கள் எந்த படிப்பு எங்கே படிக்க போகிறோங்க அப்படிங்கிறத இந்த தகவல்கள் அடிப்படையில் நீங்கள் தேர்வு செய்வதற்கு வசதியாக இருக்கும் என்று இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.